வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த உலகத்துல நீ பிறந்ததே ஞானம் உணர்வதற்காக தான். அதற்காக தான் மகரிஷிய சூப்பரா சொல்லியிருப்பாங்க. உடல் நலம், மனநலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் உணர்ந்து ஓங்கி வாழ்க வளமுடன். நீ பிறந்ததே உன் மனதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். மனம் என்னன்னா தில்லாலங்கடி வேலை பண்ணுதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். மனதை எப்படி அடக்கலாம்னு தெரிஞ்சுக்கினா அது அடங்காது. மனது அடங்கவே அடங்காது. மனதை ஆராயணும். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை ஏன் நடக்குது, யாரால நடக்குது, எதுக்காக நடக்குது, மூல காரணம் நீயா, நானா, கிரகமா, முன்வினையா, கர்ம வினையா, இல்ல செய்வினையா? புரியுதா? எண்ணம், சொல், செயல். எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லு வரும், சொல்லுக்கு ஏற்ற மாதிரி செயல் வரும், செயலுக்கு ஏற்ற மாதிரி விளைவு வரும். அப்ப என்னென்ன தொடர்பு இருக்குது பாத்தீங்களா? நிறைய பேர் வாழ்க்கையே வீணா போறதுக்கு காரணமே மாதா, பிதா, குரு. குருவை நீ கண்டுபிடிச்சா மட்டும்தான் தெய்வத்துக்கிட்ட போக முடியும். இதை உணர்ந்தவங்க, இதை சொன்னவங்க யாரெல்லாமோ அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையான விஷயம். மாதாவை மதிக்கணும், பிதாவை மதிக்கணும். மாதா இல்லாம நம்ம இந்த உலகத்துக்கு வரல, பிதா இல்லாம நம்மளுக்கு அறிவு வரல, குரு இல்லாம ஞானம் வராது. அப்போ யார் தேவை? ஞானம் வந்தாதான் பக்தி வரும். ஸோ பக்திக்கே ஒரு குரு தேவை. பக்தி வழிபாடு பண்றதுக்கும் ஒரு குரு தேவை. ஞான வழிபாடு பண்றதுக்கும் ஒரு குரு தேவை. அப்போ மாதா, பிதா, குரு கண்டிப்பா வேணும். மாதாவும் வேணும், பிதாவும் வேணும், குருவும் வேணும். 3 பேரையும் கைவிடாம இருக்கணும். தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துறது, தந்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துறது. உன் தெய்வத்தையே நீ என்ன பண்ற? கொண்டு போய் வெளியில விட்டுற. இவங்கெல்லாம் பிள்ளைங்களா? அதெல்லாம் பிள்ளைங்க கிடையாது. தாயை மதிக்கணும். தினந்தோறும் நீ தாயையும் தந்தையும் வணங்கி பாரு, நீ எப்படி இருக்கிறன்னு பாரு. உண்மையை சொல்றேன் நான். தினந்தோறும் காலையில எழுந்து தாயை வாழ்க வளமுடன் அப்படின்னு 21 முறை 7 தடவை சொல்லிப்பாரு. வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாரு. அதே மாதிரி உங்க அப்பாவை மனசார நினைச்சு உயிரோடு இருந்தாலும் சரி, உயிரோடு இல்லைனாலும் சரி, உயிரோடு இருந்தா அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கணும். அற்புதமா அவங்கள நீங்க பார்க்க பார்க்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். குருவை எந்த அளவுக்கு, அதாவது எப்படின்னா குரு சிஷ்ய உறவு பிரியாத ஒரு உடல் பிரிஞ்சாலும் ஆத்மா அவரை விடவே விடாது. அவர் ஆத்மாவும் நம்மளை விடவே விடாது. நீ எந்த அளவுக்கு குரு கிட்ட போறியோ, குருவோட அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறியோ, சரணாகதியோட இருக்கிறியோ, அந்த அளவு குரு இருப்பார். இந்த மாதிரி 100 மடங்கு இருப்பார். இந்த மாதிரி நீ எந்த அளவு குருவோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறியோ, அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? உன்னை தேத்தி உன்னை அனுப்பிச்சிடுவார், வெளில அனுப்பிச்சிடுவார். அவரு தான் குரு. உன்னை 6 மாசத்துல ரெடி பண்ணி உன்னைய நீயே உணர வச்சு உன்னை வெளில அனுப்புறவர் தான் என் குரு. அவர் உன்னை விட மாட்டார். எங்க இருந்தாலும் அவருடைய அலை உன் மேல பட்டுக்கிட்டே இருக்கும். உன்னுடைய வேலைகள் அனைத்தும் சிறப்பா நடக்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா வேலையும் செய்வார். அவர் தான் குரு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா வேலையும் செய்வார். அவர் தான் குரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மாதாவை மதிங்க, பிதாவை மதிங்க, குருவை மதிங்க, தெய்வத்தை வணங்குங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். அண்ணாமலையார் நம்பி நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன். என் மாதாவை பத்திரமா பார்த்துக்கிறேன். எங்கள் பிதா இறந்துட்டாரு. அவருக்கு தேவையான தினந்தோறும் செய்கிறேன். என் குருவை நான் மனதார நேசிக்கிறேன். குருவோட நான் இணைப்பாக தொடர்புலேயே இருக்கிறேன். நானே குருவானாலும் இன்னும் என் குருவை தினந்தோறும் 21 முறை வாழ்க வளமுடன் சொல்லிட்டு தான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். என்ன அண்ணாமலையார் கைவிடலை. அண்ணாமலையார் நம்பின யாராக இருந்தாலும் அண்ணாமலை கைவிட மாட்டார். அண்ணாமலையார் அற்புதமான தெய்வம். திருவண்ணாமலைக்கு யார் வந்தாலும் சரி வயிறு ரொம்பிடும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? உடலுக்கு, வயிற்றுக்கு பசி தான். இந்த திருவண்ணாமலைக்கு நான் வந்ததுலேருந்து சொல்கிறேன், ஒரு வேளை கூட பட்டி இருந்ததில்லை. நான் சாப்பிட்றதே ஒரு வேளை தான். அந்த ஒரு வேளை உணவு கூட கிடைக்காம இருந்ததே இல்லை. நான் வறுமையில் இருந்தப்போ கூட சரி, யாரோ ஒருத்தர் எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் திருவண்ணாமலை. நன்றி. வாழ்க வளம்.